ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு மீல் மேக்கர் சோயா வச்சு தான் ஒரு குழம்பு பண்ணலான்னு ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2, 3 சின்ன தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி 3, பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உங்கள் பாத்திரத்தை அடுப்பு வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கடுகு உளுத்தம்பருப்பு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா கேட்டாங்க இன்றைக்கி லஞ்சுக்கு வேணும்னு, அதை ரெடி பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை, பூண்டு, பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கல் உப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். கரைய வேண்டிய இடத்துல, தேவைப்படுற இடத்துல மட்டும் தூள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நம்ம கல் உப்பே ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வதங்கிச்சு, நான் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியுமே நல்லா மசியணும். ஓரளவுக்கு மசிஞ்சா தான் நமக்கு குழம்புல தட்டுப்படாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மீல் மேக்கர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம தண்ணி விட்டு நல்லா இருத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இது வதங்கட்டும். மசாலா என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சில்லி பவுட்ரு கொஞ்சம், கரம் மசாலா, ஜீரகத்தூள் கொஞ்சம், இது 4 ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுன்ற பொறுத்து நீங்கள் சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தான் போடணுன்னு இல்லை, சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் போட்டால் இன்னும் நல்லா கொழப்பாக வரும் குழம்பு. நான் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. அதனால் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் கிரேவி மாதிரி வேணுனாலும் நல்லா வற்ற விட்டிங்கன்னா நல்லா திக் கிரேவியாக கிடச்சிரும். இந்த இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர், அதை போட்டுடலாம். இந்த அளவுக்கு கொதிக்குது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜ் வரும்போது மீல் மேக்கரை போட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. மீல் மேக்கர் போட்டாச்சு. இது நல்லா ரெடியாகி வந்துடும். மசாலா எல்லாம் மீல் மேக்கரில் சேர்ந்தோன்னே நமக்கு சுவையான மீல் மேக்கர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போட்டு விடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாப்பா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க டேஸ்ட்டு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மீதியை ஃப்ரை பண்ண வச்சுருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.